ஹாய் வியூவர்ஸ், இப்போ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கேக் பண்ணுற பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இதில் ரெடிமேட் கேக் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். கேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். அந்த ப்ரீஹீட் பண்ணுற டைம்குள்ளே நம்ம கேக் பேட்டரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் வெஜிடபிள் ஆயில், 1 கப் வாட்டர், அதோட 4 எக்ஸ் சேர்த்து நல்லா ஒரு 4 to 5 மினிட்ஸ் பீட் பண்ணிக்க போகிறோம். பீட் பண்ணிவிட்டு அதில் கேக் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மறுபடியும் ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனில் பட்டரை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பேக்கிங் ஷீட்டை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் 4 to 5 டைம்ஸ் இந்த மாதிரி ஷேக் பண்ணணும். அப்போ தான் கேக் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக செட் ஆகும். இப்போ கேக் பேனை அவனுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு டைமர் செட் பண்ணுறோம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் எப்படி ரெடியாக இருக்கிறத பார்க்கலாம். ஒரு டூத் பிக்கை வச்சு குத்தி பார்க்கணும். இந்த மாதிரி எதுவுமே ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டூத் பிக்கில் ஏதாச்சும் சின்னதாக கேக் பேட்டர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக்கோட சைடில் இந்த மாதிரி ஏதாவது நைஃபை வச்சு லேஸாக எடுத்து விட்டுடலாம். எடுத்துட்டு அதை அப்படியே ஒரு ஒயர் ரேக்கில் மாற்றி கூல் பண்ணுறோம். ஒரு 2 ஹவர்ஸ்க்காவது அது கூல் ஆகணும். லேசாக வார்மாக இருந்தால் கூட நம்ம க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணும் போது க்ரீம் எல்லாமே மெல்ட் ஆகிரும். இப்போ பட்டர் க்ரீம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட்டரை ஒரு 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துக்கணும். இல்லைனா பட்டரை பீட் பண்ணவே முடியாது. க்ரீமும் நமக்கு சாஃப்டாக வராது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதோட எசன்ஸ் சேர்த்து 5 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணணும். அது கூட 1 கப் பவுடர் சுகரும் சேர்க்குறேன். நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறதுனால சுகர் கொஞ்சம் ப்ரௌனாக தெரியுது. ஒயிட் சுகரும் யூஸ் பண்ணலாம். பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 கப் கொக்கோ பவுடரும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு க்ரீம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பட்டர் சேர்த்து அதோட கொஞ்சம் நீங்கள் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சாக்லேட் பட்டர் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. கேக்கோட டாப் லேயரை எடுத்துட்டு அப்புறம் கேக்கை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுட்டு நான் சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கேன். சுகர் சிரப் 2 கப்ஸ் வாட்டருக்கு 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் கொஞ்சமாக க்ரீம் எடுத்துட்டு அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லேயர் வைக்கிறேன். அப்போ தான் அது ஆடாமல் செட் ஆகும். அதுக்கு மேலே சுகர் சிரப் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே மாதிரி அடுத்த லேயரும் வச்சு சுகர் சிரப் ஊற்றிட்டு க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
நான் க்ரீம் கொஞ்சமாக போதும் தான் நான் வந்து 3 க்யூப்ஸ் பட்டர் போட்டிருந்தேன். நீங்கள் க்ரீம் நிறையா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு க்யூப் பட்டர் கூட போடலாம். அதுக்கப்புறம் நான் கேக் பிளெயினாக இருக்குன்னு நான் அதுக்கு மேலே பைப்பிங் யூஸ் பண்ணி சின்னதாக நான் பூ மாதிரி போட்டேன். இப்போ நான் சாக்லேட் சிரப் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக சாக்லேட் எடுத்துகிட்டு அது கூடவே மில்க் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணுறேன். ஒரு 1 மினிட்டுக்கு வச்சா நல்லா மெல்ட் ஆயிரும். சிரப் கொஞ்சம் திக்காக இருக்கிறனால கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிரப்பை கேக்கோட சென்டரில் அப்படி நல்லா ஊற்றிடுறேன். அவ்வளோதான், நம்ம கேக் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் அண்ட் க்ரீன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.